சென்னை கே நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் நலனுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை காணலாம். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். தற்போது எவ்வளவு மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன? முழுமையான விவரங்களை சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை போக்கக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் தான் இதற்கான அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விருதுகள் அமைப்பின் மூலமாக இதற்கு முன்பாகவே குறிப்பாக கண்ணகி நகரில் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை தொடங்கி வைத்ததை நாம் இதற்கு முன்பாக பார்த்திருந்தோம். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விருதுகள் மறுவாழ்வு சேவை உறுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை வழங்குவதோடு சிறந்த சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்தமைக்கான விருதுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான வாகனங்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஊர்தியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று உள்ளே என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் கூட அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகள் வைக்கக்கூடிய அவர்கள் பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு தேவைக்கான வசதிகள் அனைத்தையும் இந்த வாகனத்துக்குள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்து ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகள் இந்த வாகனத்தை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், மேலும் அவர்கள் பயனுள்ளதாக மாற்றுவதற்கான வசதிகள் செய்ய வேண்டியது இருந்தாலும் செய்வார் என்ற அறிவுறுத்தலையும் கூட அந்த பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கொண்டிருக்கிறார். இது போன்று மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பாக அவர்களுடைய நலன்களுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் மேலும் நிகழ்வுக்கு பின்பாக சென்னை கே நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்திற்கு 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கான ஓய்வு மையத்தையும் 35 ஆரம்ப நிலைய இடையீட்டு மையங்களையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் தொடர்ந்து தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் மூலமாக வலுப்படுத்தி ஒரு ஒருங்கிணைந்த சேவை மையங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதற்கு முன்பாகவே கூட கண்ணகி நகரில் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தை பொறுத்தவரை தனியார் மையங்களுக்கு செல்லும் பொழுது கட்டணங்கள் அதிகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சென்று வர முடியாத சூழல் இருந்து கொண்டிருந்தது. இந்த ஒருங்கிணைந்த சேவை திட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும் விரிவுபடுத்தப்படும் என்ற அறிவுறுத்தலும் கூட முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த சேவைகளை பொறுத்தவரை கவுன்சிலிங், பிசியோதெரபி உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து விதமான அம்சங்களும் கூடியதாக அந்த சேவை மையம் இயங்கும். இதன் காரணமாக அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் விருதுகள் அமைப்புகள் மூலமாக இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தை படிப்படியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் வலுப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.